அதே மாதிரி பாருங்க, கம்பி கோலம் போடுறோம் அப்படின்னா ஒத்த கம்பி கோலம் போடாதீங்க. இப்போ ஆனால் உண்மை, அதாவது சுற்றமும் சூழ வாழ்வோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்க மருத்துவம் என்ன அப்படின்னா, ஒத்த கம்பி போடுறதை விட ரெட்டை கம்பி போடும்போது நம்ம பிரெயின் இன்னும் ஷார்ப்பாக ரொம்ப ஆக்டிவாக அதனோட வேலை செய்யுது. வியாழக்கிழமை துளசி மாடம் கோலம் போட சொல்லுவாங்க. ஏன் துளசி மாட கோலம்? எப்படி வியாழன் குரு பகவான் முழு சுபரோ, அந்த மாதிரி துளசி தாயார் அதீத பவித்திரமானவள். அதை உணர்த்தும் பொருட்டு துளசி மாட கோலம் அழகா பெருக்கிட்டு அப்புறம் அந்த இடத்துல ஒரு கோலத்தை போடுறோம்னு சொன்னா, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கோலங்கிறது பச்சரிசி மாவுல தான் கோலம் போடணும். இப்படி பச்சரிசி மாவுனால கோலம் போடும்போது எறும்பு முதலான ஜீவராசிகள்லாம் அதை வந்து சாப்பிடுறது, நம்மையும் அறியாமல் நாம் அந்த ஜீவராசிகளுக்கு உணவளிக்கின்ற விதமாகத்தான் இதனை செயல்படுத்திக்கிறோங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. அது ஒரு கான்செப்ட், அதை அப்படியே புரிஞ்சுக்கலாமே தவிர ஜீவராசிகளுக்கு உணவளிக்கணும்னு சொன்னா அதை கோலமா தான் போடணுங்கிறது இல்லையே. அப்படியே பச்சரிசி மாவை தூவிட்டா போருமே, அது பாட்டி எறும்பு பாட்டி சாப்பிட்டு போகுமே. ஆனால் எதற்காக கோலமாக போடுகிறோம் அப்படின்னு சொன்னா, வீட்டு வாயில் வழியாகத்தான் மகாலட்சுமி தாயாரானவள் உள்ளே வருவாளாம். மகாலட்சுமி தாயார் வரணும்னு சொன்னால், அந்த வீடு மங்களகரமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கான ஒரு இண்டிகேஷனாகத்தான் இந்த கோலத்தை போடுறோம். இது ஒரு கான்செப்ட்.